மனிதர்களை நம்ம எப்படி எடை போடணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அர்த்தமுள்ள கதையை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு பறவை தான் மழைக்காலத்தில் தங்குவதற்கும் முட்டையிடுவதற்கும் கூடு கட்ட ஒரு மரத்தை தேடிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப தூரம் போயும் அதுக்கு ஏற்ற மாதிரியான மரங்கள் எங்கேயுமே தென்படலை. கடைசியில் அதுக்கு தோதா 2 மரங்கள் தென்பட்டுச்சுங்க. அந்த பறவை வேகமாக பறந்து போய் முதல் மரத்திடம் சென்று தான் அந்த மரத்தின் மீது கூடு கட்டி முட்டையிடுவதற்கு அனுமதி கேட்டுச்சுங்க. அதுக்கு அந்த முதல் மரம் என்னால் முடியாது, வேறு ஏதாவது இடம் இருந்தால் போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. ஏமாற்றம் அடைந்த அந்த பறவை 2வது மரத்திடம் போய் தான் கூடு கட்டி முட்டையிடுவதற்கு அனுமதி கேட்டுச்சு. அதுக்கு அந்த 2வது மரமும் சரி வைத்துக்கொள்ளுன்றுச்சு. அந்த பறவைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பறவைக்கு அந்த முதல் மரத்து மேலே ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 2வது மரத்தில் அந்த பறவை கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளையும் பொரிச்சது. சிறிது நாட்கள் கழித்து மழைக்காலம் ஆரம்பிச்சதுங்க. பெரிய மழை பெஞ்சதுனால முதல் மரம் வேரோடு கீழே சாஞ்சு மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதை பார்த்த அந்த பறவையோ அந்த மரத்தை பார்த்து ஏளனமாக சிரிச்சு, இது உன்னோட ஆணவத்துக்கு கிடைத்த தண்டனை, நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லைல, அதனால தான் அந்த கடவுள் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காருன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த முதல் மரமும் ஒரு சோகமான புன்னகையுடன், நான் பலவீனமான மரம்தான், நான் வேரோடு உடைஞ்சு அடித்து செல்லப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு நான் கூடு கட்ட இடம் கொடுக்கல, உன் உயிரும் உன்னோட குஞ்சுகள உயிருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த பறவைக்கு மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இதிலிருந்து என்ன பாடம் கிடைக்குதுன்னா, மனிதர்களாகிய நாம் தான் அவசரமாக மற்றவர்களை நம் பார்வையில் எடை போட்டு அவங்க மேலே குற்றம் சுமத்திடுறோம். மற்றவர்களோட பக்கத்தில் இருக்கும் பின்னாடி இருக்கிற கதையையோ அவர்களோட நியாயத்தையோ கேட்க தவறி விடுகிறோம். யாரையும் எடை போடுறதுக்கு முன்னாடி அவங்க பக்கத்து நியாயத்தையும் கேட்டு முடிவு செய்ய வேணுங்க. நன்றி.